நிற்க வச்சுட்டு சைடை வந்து நம்ம கரெக்ட் பண்ணணும். சைடை வந்து நம்ம ஜாயின் பண்ணும்போது எல்லாத்தையும் ஒரே ஈவனாக நம்ம ஜாயின் பண்ணிட முடியாது. ஒரு 4 கிளாத்தையுமே ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான் நம்ம ஒன்றா ஜாயின் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக தான் ஜாயின் பண்ணி ஆகணும். ஸோ அந்த குறிப்பிட்ட தூரம் வந்து எவ்வளோ இன்ச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன பிள்ளைங்களா இருந்தால் நான் உங்களுக்கு 4.5 இன்ச் வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். பெரியவங்களா இருந்தால் 5லேருந்து 5.5 இன்ச் வரைக்கும் வச்சுக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் 5.5 இன்ச் தான் வைக்கிறேன். ஸோ 5.5 இன்ச் வச்சு அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா, ஸ்ட்ரைட்டாக தையல் போடக்கூடாது, கொஞ்சம் க்ராஸாக தையல் போடணும். நான் சொல்லியிருப்பேன் பாருங்கள், ஸ்ட்ரைட்டாக தையல் போடக்கூடாது, க்ராஸாக தையல் போடணும். அப்போ தான் வந்து அம்பர்லா வந்து உங்களுக்கு ரொம்ப அழகான இதில் கிடைக்கும். இதே மாதிரி க்ராஸாக மார்க் பண்ணிக்கோங்க. அந்த மார்க் வரைக்கும் மார்க் பண்ணிவிட்டு நம்ம அது வரைக்கும் தான் 4 கிளாத்தையும் சேர்த்து வச்சு ஸ்டிச்சஸ் போடுவோம். ஸோ அதை வந்து கொஞ்சம் பொறுமையாக பார்த்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ மொதல் ஸ்டிச் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நம்ம கரெக்டாக போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு நூலை கட் பண்ணி எடுத்துகிட்டு அகைன் வந்து 3 ஸ்டிச்சஸ் நம்ம போடுவோம். ஒன்று 1/2 இன்ச் கேப்பில் போடலாம், இல்லைனா 1/4 இன்ச் கேப்பில் போடலாம், இடத்த பொறுத்து. இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/4 இன்ச் கேப்பில் தான் சேம் அதே மாதிரியே கொண்டு வந்து முடிகிற இடம் மட்டும் ஒன்றா ஜாயின் பண்ணிக்கணும். ஸோ அதேமாதிரி 3வது தையலும் நான் அதே மாதிரியே போட்டுக்கிறேன். ரொம்ப பொறுமையாகவே ஸ்டிச் கொடுங்க, ரொம்பவே அழகாக தான் இருக்கும். ஸோ இதே மாதிரி 3வது தையலும் வந்து நம்ம இதுக்கிட்ட மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு மேலே உள்ள கிளாத்தை வந்து எப்படி தனித்தனியாக ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். மேலே உள்ள லைனிங் பார்ட்டையும் தூக்கி விட்ருங்க, கீழே உள்ள லைனிங் பார்ட்டையும் கீழ்ப்பக்கமாக தூக்கி விட்டுட்டு மெயின் கிளாத்து மட்டும் 2 எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம எந்த இடத்துல வந்து கரெக்டாக ஜாயின் பண்ணியிருக்கிறோம், அதாவது அந்த 3 தையலையும் கொண்டு வந்து எந்த இடத்துல நம்ம ஜாயின் பண்ணியிருக்கிறோமோ அந்த இடத்துல கரெக்டாக நம்மளுக்கு இந்த வெளிப்பக்கம் பார்க்கும்போது ஒரு அடையாளம் தெரியும். ஸோ அந்த இடத்துலேருந்து தான் நம்ம மெயின் கிளாத்தில் ஸ்டிச் பண்ணணும். ஓரமாக ஸ்டிச் பண்ணக்கூடாது. எந்த இடத்துல அந்த ஸ்டிச்சஸ் முடியுதோ அந்த இடத்துலேருந்து வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், சைடை வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. லாக் ஸ்டிச் போட்டுட்டு 2 கிளாத்தையும் ஈவனாக வச்சு ஒரு நம்மளுக்கு எவ்வளோது அகலம் தேவையோ நம்ம அவ்வளோதுக்கு மார்க் பண்ணிக்கலாம், ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். ஸோ இதே மாதிரியே நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் கஷ்டம்தான், அம்பர்லா கவுனுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான், ஆனால் தைச்சிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி சைடில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி கரெக்டாக எடுத்துக்கணும். நீங்கள் கரெக்டான அளவு மெஷர்மெண்ட்லாம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஜாயின் பண்ணுற இடம் எல்லாமே கரெக்டாக இருக்கும். நீங்கள் வெட்டுறதுல ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜாயின் பண்ணுறது எல்லாமே தப்பாக தான் வரும். ஸோ நீங்களே பாருங்கள், நான் ஜாயின் பண்ணுற இடம் எல்லாமே கரெக்டாக இருக்கும். ப்ளஸ் வந்து ஸ்டிச்சஸ் போடுற முடிகிற இடம் எல்லாமே எதுவுமே மிஞ்சவும் செய்யாது, கரெக்டாக தான் இருக்கும். ஸோ கரெக்டாக வெட்டணும்னு சொன்னால் நம்மளுக்கு கரெக்டான அளவு கிடைக்கும். ஸோ இதே மாதிரி லாக் ஸ்டிச் லாஸ்ட்டில் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி வந்து லைனிங்கை வந்து எப்படி சைடில் இது பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ மெயின் கிளாத் அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ லைனிங் வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து எப்போவுமே நான் கொஞ்சம் இடம் விட்டுருப்பேன், ஏன்னா பிசுறு தெரியாமல் நம்ம மடித்து தைக்கிறதுக்காக. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கொஞ்சம் இடம் கம்மியாக இருக்கனால நான் வந்து சின்னதாக மடித்து தைக்கிறேன். ஸோ வந்து எப்படி நம்மளுக்கு கரெக்டாக மடித்து தைச்சா கரெக்டாக இருக்குமோ பிசுறு தெரியாமல் அதே மாதிரி மடித்து தைச்சிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு ஃபஸ்ட்டு மடித்து தைச்சிட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா அகைன் இன்னொரு சைடு மடித்து தைக்கிறேன், ஏன்னா இடம் கொஞ்சம் கம்மியாக இருக்கனால. ஸோ அதே மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சைடையும் நான் மடித்து தைச்சிட்றேன். ஸோ வந்து உங்களுக்கு பிசுறே வெளியில் தெரியாது. இதே மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஃபினிஷிங் வந்து உள்ள பார்த்திங்கன்னா ஒரு தையலுமே நம்மளுக்கு பிசுறாக வெளியில் தெரியாது, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒன் சைடு மட்டும்தான் உங்களுக்கு எப்படி மூட்டணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இதே மாதிரி தான் நம்ம இன்னொரு சைடையுமே நம்ம ஜாயின் பண்ணுவோம். ஸோ வீடியோ வந்து லென்த் ஆகிடுங்கிறதுனால நான் உங்களுக்கு ஒன் சைடு மட்டும் காமிச்சிருக்கேன். பாருங்கள், பிசுறே தெரியாமல் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களும் ஓவர்லாக் பண்ணாமல் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். பின்னாடி திருப்பி பார்த்திங்கன்னா 4 எஜஸுமே சேமாக இருக்கிற மாதிரி ஸ்டிச் பண்ணணும்.